என்டிஏ பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது அங்கு மதுராந்தகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். என்டிஏ கூட்டமானது நடைபெறவுள்ள நிலையில் பிரதமர் மோடி இதில் பங்கேற்க உள்ள நிலையில் தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அங்கு வருகை புரிந்திருக்கிறார். அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுராந்தகத்தில் இன்று நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி வருகை தரவுள்ள நிலையில் தற்போது தொண்டர்கள் அதிக அளவில் அங்கு குவிந்து வருகிற நிலையில் தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மதுராந்தகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மதுராந்தகத்திற்கு இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்திருக்கிறார். வேறு யாரையெல்லாம் வருகை தந்திருக்காங்க, விவரங்கள் என்ன? ராஜலட்சுமி வணக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தற்பொழுது வருகை தந்திருக்கிறார். ஏற்கனவே பல சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள் என அனைவரும் வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி வருகை தந்திருக்கிறார். அவர் ஏற்கனவே வந்து இங்க இருக்கக்கூடிய எல்முருகன் அவர்களை வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. குறிப்பாக என்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்குமே மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய போஸ் கோயல் அவர்கள் கடந்த 2 நாட்களாக இங்கு முகாமிட்டு பல்வேறு தலைவர்களை சந்தித்து அந்த கூட்டணியை இறுதி செய்திருக்கிறார். குறிப்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை நேரில் அழைத்து அந்த கூட்டணியை இறுதி செய்திருக்கிறார். அதே போல புரட்சி பாரதம், புதிய நீதி கட்சி, ஜான் பாண்டியன் உள்ளிட்டவர்களையும் அழைத்து அந்த கூட்டணியை இறுதி செய்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்த பொதுக்கூட்டம் என்பது இன்றைக்கு நடைபெற இருக்கிறது. சரியாக 2 மணி அளவில் பிரதமர் மோடி அவர்கள் சென்னை வந்தடைவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுக்கூட்டம் மேடைக்கு 3 மணி அளவில் வருகை தருவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமி நேரடியாக பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு அவர் வருகை தந்திருக்கிறார். என்டிஏ பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது அங்கு மதுராந்தகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். என்டிஏ கூட்டமானது நடைபெறவுள்ள நிலையில் பிரதமர் மோடி இதில் பங்கேற்க உள்ள நிலையில் தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அங்கு வருகை புரிந்திருக்கிறார். அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுராந்தகத்தில் இன்று நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி வருகை தரவுள்ள நிலையில் தற்போது தொண்டர்கள் அதிக அளவில் அங்கு குவிந்து வருகிற நிலையில் தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மதுராந்தகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மதுராந்தகத்திற்கு இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்திருக்கிறார். வேறு யாரையெல்லாம் வருகை தந்திருக்காங்க, விவரங்கள் என்ன? ராஜலட்சுமி வணக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தற்பொழுது வருகை தந்திருக்கிறார். ஏற்கனவே பல சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள் என அனைவரும் வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி வருகை தந்திருக்கிறார். அவர் ஏற்கனவே வந்து இங்க இருக்கக்கூடிய எல்முருகன் அவர்களை வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. குறிப்பாக என்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்குமே மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய போஸ் கோயல் அவர்கள் கடந்த 2 நாட்களாக இங்கு முகாமிட்டு பல்வேறு தலைவர்களை சந்தித்து அந்த கூட்டணியை இறுதி செய்திருக்கிறார். குறிப்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை நேரில் அழைத்து அந்த கூட்டணியை இறுதி செய்திருக்கிறார். அதே போல புரட்சி பாரதம், புதிய நீதி கட்சி, ஜான் பாண்டியன் உள்ளிட்டவர்களையும் அழைத்து அந்த கூட்டணியை இறுதி செய்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்த பொதுக்கூட்டம் என்பது இன்றைக்கு நடைபெற இருக்கிறது. சரியாக 2 மணி அளவில் பிரதமர் மோடி அவர்கள் சென்னை வந்தடைவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுக்கூட்டம் மேடைக்கு 3 மணி அளவில் வருகை தருவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமி நேரடியாக பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு அவர் வருகை தந்திருக்கிறார்.